எல்லாருக்கும் வணக்கங்க. நான் டாக்டர் இளங்கோ சேது. நான் ஒரு கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர், ராயல் கேர் ஹாஸ்பிட்டல். இன்னைக்கு உங்களுக்கு லிவர் டிரான்ஸ்பிளான்ட் குறித்த ஒரு ப்ரீஃப் ஓவர்வியூவை நான் தரேன். எல்லா நோயும் ஒரு உறுப்பில் ஒரு சின்ன பகுதியில் ஒரு பிரச்சனை வரும். அப்போ அறுவை சிகிச்சை நோய்கள் என்ன பண்ணுவோம்னா, அந்த உறுப்பில் இருந்த ஒரு பகுதியை நம்ம கட் பண்ணி எடுப்போம். சில உறுப்புகள் இல்லாமல் நம்மளால் உயிர் வாழ முடியும். அந்த உறுப்புகளை முழுசாக நம்ம எடுத்து மாற்றுவோம், பர்டிகுலர்லி கேன்சர் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு. பட் இப்போ இருக்கிற மெயின் ப்ராப்ளம் ஆர்கன் ஃபெயிலியர்னு சொல்லுவோம். அந்த முழு உறுப்பு கெட்டு போச்சுன்னா நம்ம சரீரத்தில் இருக்கிற உறுப்புகள் நிறைய வேலைகளை அது செய்யும். அந்த வேலைகள் எல்லாம் உறுப்பு கெட்டு போனதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும், லைஃப் த்ரெட்னிங்காக மாறும். எப்போ ஒரு உறுப்பு கெட்டு போச்சோ அது மற்ற உறுப்புகளையும் பாதிக்க ஆரம்பிக்கும். இந்த ஆர்கன் ஃபெயிலியர் வர்றதுக்கு பல ரீசன்ஸ் இருக்குங்க. இப்போதைக்கு இந்தியாவில் ரொம்ப காமனஸ்ட்னு சொல்றது ஃபேட்டி லிவர் நோய்களும், ஹெப்படைட்டிஸ் பி அண்ட் வைரல் இன்ஃபெக்ஷன், ஆல்கஹால், இது 3 தான். பட் லிவர் ஃபெயிலியர் பல நோய்கள்னால உண்டாக்கலாம். எல்லாவற்றுக்கும் அந்த காமன் பாயிண்ட் ஆர்கன் ஃபெயிலியர் அப்படின்னு வந்துச்சுன்னா நம்ம லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் சஜஸ்ட் பண்றோம். இந்த லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் 1960களில் அமெரிக்காவில் தாமஸ் ஸ்டார்சல் அப்படின்ற ஒருத்தர்னால டெவலப் பண்ணப்பட்ட டெக்னிக். இது ஒன்றும் புதிய டெக்னிக்லாம் இல்லை. 1960லேருந்து பண்றாங்க. 1990ல் வெளிநாட்டுகள்லாம் அது ஸ்டாண்டர்டைஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஊரில் அந்த ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாலும் டிரான்ஸ்பிளான்டேஷன் ரொம்ப ரேராக இருந்து 2006க்கு மேலே தான் நம்ம ஊர்ல எல்லாம் செய்யப்படுறதுக்கு நம்மளால கொண்டு வர முடிஞ்சது. இது ரொம்ப ஸ்டாண்டர்டைஸ்ட் ஆப்ரேஷனாக இப்போதைக்கு மாறி இருக்கு. நம்ம இந்த லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் 2 வகையில் செய்யலாம். ஒன்று, மூளைச்சாவு அடைந்தவங்க கிட்ட இருந்த லிவரை எடுத்து நம்ம கொடுக்கலாம். இன்னொன்று லைவ் டோனர் டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அது உங்களுடைய சொந்தங்கள்ல இருந்து பகுதி லிவரை எடுத்து கொடுத்து அந்த லிவரை உங்களுக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணா அதுவும் வேலை செய்யும். ஸோ ஒரு உறுப்பு முழுசா நம்ம உடம்புல, கல்லீரலை பொறுத்தவரை அந்த கல்லீரல் முழுசையும் எடுத்து வெளியில வச்சுட்டு ஒரு புது லிவரை நம்ம கொடுக்குறோம். பயன்படுத்தின லிவரா இருந்தாலும் அது நம்மளுடைய உடம்புல சேர்ந்து நம்ம அந்த சர்ஜரி முடிக்கிறப்ப அந்த லிவர் தன்னுடைய வேலைகளை முழுசா செய்ய ஆரம்பிக்கும். ஆமாம், அந்த இது நார்மல் கிடையாது, இது இயற்கைக்கு மாறான காரியமா இருந்தாலும் அந்த லிவர் வேலை பார்க்குறப்ப நம்ம உடம்புல உள்ள எல்லா சேஞ்சஸையும் அதை ரிவர்ஸ் பண்ணும். அவங்களுடைய ஸ்கின் கலர் கூட கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகிற அளவுக்கு மாறிடும். ஸோ அந்த உறுப்பு நல்லபடியா வேலை பார்க்கறதுனால ஒரு மனுஷனுக்கு லிவர் ஃபெயிலியர் இருந்தாலும் அவங்க சராசரி நார்மல் வாழ்க்கைக்கு திரும்பி போகலாம். லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் அந்த அளவுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல் ஆபரேஷனா மாறிடுச்சு. இப்ப இந்த லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு செய்யறதுக்கு சில டிசிப்ளின்ஸ் நமக்கு தேவை. டிரான்ஸ்பிளான்ட் நடக்கிறப்ப நாங்க சொல்லி தருவோம். இல்ல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எப்ப நீங்க டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு ஒரு டாக்டரை போய் சந்திக்கணும் அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நாங்க ஒரு ஸ்கோர் வச்சிருக்கோம். அந்த ஸ்கோர் பேரு மெல்ட் ஸ்கோர். இந்த ஸ்கோரை இன்டர்நெட்ல போட்டு நீங்க அதை கால்குலேட் பண்ணிக்கலாம். அதுல 3 அல்ல 4 டெஸ்ட் கொண்ட ஸ்கோர்ஸ் இருக்கு. தமிழ்நாட்டில் இப்ப அக்செப்ட் பண்ணக்கூடியது 3 டெஸ்ட் உள்ள ஸ்கோர், பிலிரூபின், கிரியாட்டினின் அண்ட் ஐஎன்ஆர். இது 3 டெஸ்ட் பண்ணிட்டு அதுல ஒரு ஸ்கோர் தரும். இந்த ஸ்கோர் 15க்கு மேல இருந்தது அப்படின்னு சொன்னா டிரான்ஸ்பிளான்ட் பண்றது அவசியமாயிருச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதே மெல்ட் ஸ்கோர் நம்ம ஊர்க்காரங்கள்ல 20-25க்கு மேல போயிருச்சு அப்படின்னு சொன்னா உடனே டிரான்ஸ்பிளான்ட் செய்யக்கூடிய ஒரு நிர்பந்தம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். இது கிரானிக் லிவர் டிசீஸ். இது நீங்க எந்த லிவர் நோய் இருந்தாலும் நம்ம அதை கண்டுபிடிச்சுக்கலாம். சிலருக்கு இந்த லிவர் சிரோசிஸ் வராமையே சிலப்போ லிவர் ரொம்ப வேகமா கெட்டு போகும். அது அக்யூட் லிவர் ஃபெயிலியர்னு சொல்லுவோம். அந்த மாதிரி நோய்களுக்கு இந்த மெல்ட் ஸ்கோர் அப்ளை பண்ண முடியாது. அதுக்கு சில கிரைட்டீரியா தமிழ்நாடு கவர்மெண்ட் டிஃபைன் பண்ணி வச்சிருக்கு. அந்த மாதிரி கிரைட்டீரியா பார்த்தோம்னா உடனே அலோகேட் பண்ணி கொடுப்போம். அந்த மாதிரி லிவர் உடனே கெட்டு போகுது அப்படின்னு சொன்னா ஒரு டிரான்ஸ்பிளான்ட் டீமை நீங்க கன்சல்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா அதை பார்த்துட்டு நம்ம அரசாங்கத்துக்கு இன்ஃபார்ம் பண்ணி அந்த அக்யூட் லிவர் ஃபெயிலியருக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியும். எல்லா வித கிரிட்டிக்கலி இல் டிரான்ஸ்பிளான்ட் பேஷண்ட்ஸும் லிவர் ஃபெயிலியர் பேஷண்ட்ஸையும் இந்த ராயல் கேர் மருத்துவமனையில் நம்மளால சிறப்பா செய்து கொடுத்து உயிரை காப்பாற்றி கொடுக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு சொல்றேன். டிரான்ஸ்பிளான்டேஷன் அந்த அளவுக்கு நம்ம ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி இப்போ உள்ள மாடர்ன் டெக்னாலஜியும் நம்ம இங்கே கொண்டு வரோம். மாடர்ன் டெக்னாலஜியில் இன்னும் அதிகமாக லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் குறித்த அந்த செல்லுலர் சேஞ்சஸ், ஆர்கன் பர்ஃபியூஷனுக்குரிய மெஷின்ஸ், அதில் உள்ள சேஞ்சஸ் எல்லாத்தையும் பண்றோம். எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு நிலைமை கிடையாது. லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷனை நீங்கள் எடுத்து பண்ணீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை திருப்பவும் சீர்தூக்கி பார்த்து சரி செய்து நீங்கள் நார்மல் வாழ்க்கை வாழலாம் அப்படின்ற நம்பிக்கை கொண்டு நீங்கள் எங்களை பாருங்கள். லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் இஸ் அ வெரி வெரி சக்ஸஸ்ஃபுல் ப்ரொசீஜர். சீக்கிரமாக கண்டுபிடிச்சு சீக்கிரமாக நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.